வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிடுவதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. நீங்கள் சாதாரணமாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10லேருந்து 15 பாதாம் பருப்பை நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கலாம். அதை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நீங்கள் பாதாமை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதுவும் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னா, பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய மருத்துவன்மைகள் விரைவாக உறிஞ்சப்பட்டு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புனால என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது, அதோடைய சிறப்பு நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகையை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க நீங்க ஊற வைத்த பாதாமை எடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் நமக்கு சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். அப்போ ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாமுக்கு அதிகமாக இருக்கு. குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த புரதமான ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுப்பதற்கு நாம ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்முடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். சருமம் பொலிவு பெறும் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நம்மளுடைய தோல் அதிக பளபளப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெறும். அப்போ சருமம் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கிறதுக்கு, சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரும பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை அதிக அளவு உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு தருகிறது. எனவே நீங்கள் அந்த எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய உடல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ கொழுப்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய அதாவது ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் நல்ல கொழுப்பு. அப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு தேவை. இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைச்சிட்டு இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைச்சிரும். அப்போ மாரடைப்பு, உங்களுக்கு பக்கவாதம் போன்ற இதய சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா போன்ற உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. இப்போ நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டு மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறீங்க அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இதை நீங்கள் அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தினமும் 10லேருந்து 15 பாதாம் பருப்பு கூட சாப்பிடணும் அவசியம் கிடையாது. 5லேருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலே கடுமையான மலச்சிக்கல்லாம் தீர்க்கப்படும். உங்களுக்கு இதுக்கப்புறமும் மலச்சிக்கல் வராமல் செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய முதல் பயன் உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய பிளட்ல அந்த ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கிறது. மேலும் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய உடல் பருமனையும் கூடாமல் பார்த்துக்கொள்ளும். அப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இனிமேல் பட்னி கிடக்கிறத விட்டுட்டு அப்பப்போ உங்களுடைய உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடணும்
சாப்பிடும்போது உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா நிராசையாக மாற்றிடும். இனி உங்களுக்கு வந்து உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குவதற்கு வழிகள் தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய கவலை வேணாம். உங்களுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எப்போதும் இதில் இருக்கக்கூடிய மக்னஸ் உங்களுடைய முக சுருக்கங்களை மறைய வைக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த முக சுருக்கங்கள் வந்து போயிடும். இதே நீங்கள் பாதாம் பருப்பு வச்சு செஞ்சுருக்கக்கூடிய பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சரும சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் முக சுருக்கங்களை போக்கிக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய், பார்க்கின்சன் போன்ற இந்த மறதி சார்ந்த நோய்கள் வந்து வராமல் தவிர்க்கிறதுல முன்னாடியே ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இப்போ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடணும். இப்போ முறையாக வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல்-கார்னினைன் என்கிற அமினோ அமிலமும் தான். இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. இதன் காரணமாக புத்தி கூர்மைக்கு உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கு கூட பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ மூளையை பலப்படுத்தி கொண்டு எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அடர்த்தியாக வளர்வதற்கு, தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது பாதாம் பருப்பில், குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருவர்கள் தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தலைமுடி வந்து நரைச்சி போயிடுச்சு அப்படின்னா அதை கருமையாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தலைமுடி வந்து கருமையாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு தலைமுடி சார்ந்த பாதுகாப்பு அளிக்கிறதுக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. நீங்க 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 58% உங்களுக்கு கொழுப்பு கிடைக்கும். இது ஆரோக்கியமான கொழுப்பு, இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இதில் உங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது, நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். இதய நோய் இருக்கிறவங்கலாம் வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை வந்து உட்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத ஆராய்ச்சிகளில் வெளிப்படுத்துறாங்க. அப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் தான் இதுக்கான காரணமே தவிர உங்களுக்கு கெட்ட கொழுப்புகளை இது அதிகப்படுத்தாது, குறைச்சிரும். ஸோ அதுக்காக நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சத்துக்கள் தான் நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புக்கான மருத்துவன்மைகளை கொடுக்குது. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், காப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்து 14 கிராம், 37% நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ ஊற வைத்த பாதாம் பருப்புலேருந்து கிடைக்கும். 32% நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் வந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகளில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு ரொம்பவே வந்து நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றது வந்து குறிப்பிட்றாங்க. இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம், ஊற வைத்த பாதாம் பருப்பு ஏன் பல வகையான நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பலருடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு சிறந்த தீர்வு கொடுக்குது. தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் தொடங்கி வயது முதிர்வு பிரச்சனை வரைக்கும் எல்லா விதமான நோய்களுக்குமே அது சிறந்த மருந்தாக விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் இருக்குது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்லாம் முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுல ஆரம்பித்து பலவிதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரிகிறது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையை குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுப்பதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.